ஹலோ கைஸ், உங்ககிட்ட சரியான இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது நீங்கள் ஸ்டேபிளாக ஒரு வேலையில் இல்லை, அதே சமயத்தில் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறதுவே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கிரெடிட் ப்ரொஃபைல் கொஞ்சம் ஒர்ஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கக்கூடிய நபர்களுக்காகவே எஸ்பிஐ உன்னட்டி அப்படிங்கிற ஒரு கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, தென் இந்த கிரெடிட் கார்டை எப்படி நம்ம வாங்குறது, தென் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ட்ராபேக்ஸ், இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி தான் அப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசனால் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் அஃபிஷியல் சோர்ஸஸில் ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அதே சமயத்தில் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். அதாவது இந்த கார்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்க, நீங்கள் எங்கே 100 ரூபா அப்படிங்கிறது இந்த கார்டை ஸ்பெண்ட் பண்ணாலுமே ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டாகவும் இருக்குது. இதை தவிர்த்து நீங்கள் வருடத்துக்கு 50,000க்கு மேலே இந்த கார்டை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இந்த கார்டிலேருந்து நீங்கள் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 500 ரூபீஸ் அப்படிங்கிறது கேஷ்பேக்காகவே உங்களுக்கு ரிட்டன் கொடுப்பாங்க. அதை பொறுத்தவரைக்கும் வித்தின் 15 மினிட்ஸில், அதாவது நீங்கள் அந்த டார்கெட்டை மைல் ஸ்டோனை ரீச் பண்ணி 15 டேஸில் உங்களுக்கு அந்த கேஷ்பேக் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ இது ரெண்டாவது ப்ளஸ்ஸாக இருக்குது. இதை தவிர்த்து ஃபியூயல் சார்ஜர் வைவர் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. அதை பொறுத்தவரைக்கும் 1% அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் மினிமம் 500லேருந்து அதிகபட்சமாக 3000 வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 1% அப்படிங்கிறது வித்தவுட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது அவங்க அடிஷ்னல் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் போடுறாங்க அப்படின்னா அதுவும் இதுக்குள்ளே வராது. ஸோ இதை தவிர்த்து ஃபுயலுடைய ப்ரைஸ் எவ்வளவோ அதிலேருந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு போடக்கூடிய அந்த சார்ஜஸில் 1% அப்படிங்கிறது வைவர் கொடுத்துருவாங்க. ஓகே கேஸ், இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்க, அதாவது விசா அண்ட் மாஸ்டர் கார்டை யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு கடைகள்லையுமே இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த விதத்தில் இந்தியாவில் 20 மில்லியனுக்கும் மேலே அவுட்லெட்ஸ், அதாவது ஷாப் அப்படிங்கிற இடத்துல இந்த கார்டு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து இந்த கார்டில் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் அப்படிங்கிறதுமே இருக்குது. ஸோ நீங்கள் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இவங்க ஆட் ஆன் கார்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருச்சு அப்படின்னா சேம் இந்த கார்டு கூடவே அடிஷ்னல் கார்டு அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க. பட் லிமிட் அப்படிங்கிறது உங்களுடைய கார்டுக்கு என்ன லிமிட் இருக்கோ அதே லிமிட்டை தான் அவங்களும் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஒரே ஒரு கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி நீங்கள் மல்டிபிள் கார்டு அப்படிங்கிறது வாங்கிக்க முடியும். ஸோ அந்த லிமிட்லேருந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களும் அந்த லிமிட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் இந்த இடத்துல ஆட் ஆன் கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுமே இருக்குது, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறதுமே இருக்குது. அதை பற்றி முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், இல்லைனா இந்த வீடியோவில் எண்டில் பார்த்துடலாம். இதை தவிர்த்து இந்த கார்டு யூஸ் பண்ணி எவ்வளோ எலிஜிபிள் லிமிட் இருக்கோ அவ்வளோ எலிஜிபிள் லிமிட்டுக்கு உண்டான அந்த அமௌண்ட்டையுமே நீங்கள் ஏடிஎம்மில் விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். இது ஒரு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. இன்கேஸ் இந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை 1 மந்தில் ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் மந்த்ஸ் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணியும் அந்த ரீபேமெண்ட் அப்படிங்கிறத பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து நீங்கள் 2500 ரூபாய்க்கு மேலே ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு உண்டான இஎம்ஐயும் நீங்கள் மல்டிபிள் மந்த்ஸாக கன்வெர்ட் பண்ணி இஎம்ஐயாக ஒவ்வொரு மாதமும் ரீபேமெண்ட் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வித்தின் அந்த 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணணும். ஒரு வேளை 30 டேஸை தாண்டி போணுச்சு அப்படின்னா பெனால்ட்டி அமௌண்ட்டோட சேர்த்து தான் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே கேஸ், இப்போது இந்த கார்டுக்கு என்னென்ன ஃபீஸ்லாம் இவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆனுவல் ஃபீஸை பொறுத்தவரையிலும் கிடையாது ஃபஸ்ட்டு 4 வருஷத்துக்கு. பட் இருந்தாலும் அடுத்து 5வது வருஷத்துக்கு நீங்கள் 499 ரூபா, அதாவது 500 ரூபீஸ் அப்படிங்கிறது ரினிவல் ஃபீஸாக நீங்கள் 5வது வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே கேஸ், இதுவரையிலும் இந்த கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், ஃபியூச்சர்ஸ், தென் ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தாலுமே இந்த கார்டை வாங்கணும் அப்படின்னா நாம் என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். மற்றபடி கண்டிப்பாக எஸ்பிஐ பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா தான் உங்களால் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாகவே வாங்கிக்க முடியும். பட் இதுக்கு அடுத்ததாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்க, நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஆல்ரெடி ஸ்டேட் பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும். ஸோ இவங்க இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் எஃப்டி பேஸ்டு கிரெடிட் கார்டை தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாகவே ஒரு செக்யூர்டு கிரெடிட் கார்டு தான். அந்த விதத்தில் நீங்கள் மினிமம் ஒரு 25,000 அப்படிங்கிறத எஃப்டியில் டெபாசிட் பண்ணிவிட்டு இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத வாங்கிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வாங்கும்பொழுது உங்களுக்கு 30 டேஸ் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் அப்படிங்கிறதுமே கொடுப்பாங்க. இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த எஃப்டிக்கு
ஸ்டேட் பேங்க் சைடு இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுமே கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை விட எபோவ் 2x இருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 6.5% per annum அப்படிங்கிறது இவங்க இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க நார்மல் பர்சனுக்கு. இன்கேஸ் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு ஒரு 8% வரையிலும் கூட ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இது ஒரு எஃப்டி பேஸ்டு கிரெடிட் கார்டு. நீங்கள் எஃப்டியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு எலிஜிபிள் லிமிட்டாக கொடுப்பாங்க. அதர்வைஸ் உங்களுக்கு எலிஜிபிள் கொடுக்குற அந்த லிமிட்டை நீங்கள் ஏடிஎம் விட்ராவல் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். மற்றபடி நீங்கள் இஎம்ஐயாகவும் கன்வெர்ட் பண்ணி ஒரு லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறீங்க, இதை ஒரு லோன் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். இதை தவிர்த்து ஒருவேளை பொருள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்கள் மல்டிபிள் மந்த்ஸ் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேபி ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் மாதிரி கலெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த கார்டை பொறுத்தவரைக்கும் யாருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பேன் கார்டு வாங்கியிருக்கீங்க, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு டிஃபால்ட்டராக இருக்கீங்க, கிரெடிட் ப்ரொஃபைலில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே கேஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்த இந்த கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.